காசாவை கைப்பற்றும் அமெரிக்கா. பாலஸ்தீனியர்கள் எதிர்ப்பு. ட்ரம்புக்கு பரிசளித்த நெதன்யாகு. அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறை ட்ரம்ப் கடந்த மாதம் பதவியேற்ற நிலையில் அவரை சந்தித்த முதல் வெளிநாட்டு தலைவராக நெதன்யாகு அறியப்படுகிறார். இருவரும் அமெரிக்க அதிபரின் அலுவலகத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை சந்திச்சாங்க. இஸ்ரேல் ஹமாஸ், இஸ்ரேல் ஹிஸ்புல்லா, ஈரான் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இருவரும் பேசினார்கள். இந்த சந்திப்பில் இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு கோல்டன் பேஜர் ஒன்றை பரிசளித்தார். வெட்டப்பட்ட மரத்தில் ட்ரம்புக்கு பரிசளித்த பேஜர் வைக்கப்பட்டுருச்சு. அதுல பிரஸ் வித் போத் ஹேண்ட்ஸ் என்ற மெசேஜ் இருக்கு. அதன் கீழே எங்களின் தலை சிறந்த நண்பர் மற்றும் சிறந்த கூட்டாளிகமான அதிபர் டொனால்ட் ஜே ட்ரம்புக்கு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை பெற்றுக்கொண்ட அதிபர் ட்ரம்ப் அது சிறந்த ஆபரேஷன் என இஸ்ரேலின் லெபனான் பேஜர் தாக்குதலை புகழும் வகையில கருத்து தெரிவித்ததாக அமெரிக்க ஊடக நிறுவனங்கள் தெரிவிக்குது. மேலும் ட்ரம்ப் தயாரிப்பில் புகைப்படம் ஒன்று நெதன்யாகு பரிசளிக்கப்பட்டது. இதில் சிறந்த தலைவர்னு எழுதப்பட்டிருக்கு. அதன் பின்னர் இருவரும் கூட்டாக பேட்டி அளித்தனர். அப்போது அதிபர் ட்ரம்ப் அளித்த பேட்டியில் காசா பகுதியை அமெரிக்கா சொந்தமாக்கிக் கொள்ளும், அங்குள்ள வெடிக்காத குண்டுகள் மற்றும் இதர ஆயுதங்களை நாங்கள் அகற்றுவோம், காசாவில் இடிந்துள்ள கட்டிடங்களையும் அகற்றி அங்கு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவோம், அதன் மூலம் காசாவில் அதிக அளவில் வேலை வாய்ப்புகளும் உருவாகும், மக்கள் வசிக்கும் பகுதிகளாகவும் மாறும், மத்திய கிழக்கின் கடலோர சுற்றுலா தலமாக காசா மாறலாம், காசாவுக்கு நான் விரைவில் செல்ல உள்ளேன்னு கூறியிருந்தார். ஆனால் இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கை காசாவில் ஏற்கனவே போராடி வாழ்ந்து துயரங்களை அனுபவித்த அதே மக்கள் மீண்டும் குடியேறுவதற்கான நடவடிக்கையா இருக்கக்கூடாதுன்னு அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கிறாரு. காசாவை அமெரிக்கா சொந்தமாக்கிக் கொள்ளும் என்ற அதிபர் ட்ரம்பின் அறிவிப்பை இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு வரவேற்றிருக்கிறாரு. இது குறித்து அவர் சொல்லும் போது, அமெரிக்கா இஸ்ரேலின் மிக சிறந்த நட்பு நாடு, அமெரிக்க அதிபரின் காசா திட்டம் வரலாற்றை மாற்றும், இந்த திட்டத்தில் கவனம் செலுத்துவது அனைவருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. காசாவை அமெரிக்கா கைப்பற்றும் என்ற அறிவிப்பை அங்கு வசிக்கும் பாலஸ்தீனர்கள் நிராகரித்துள்ளனர். பாலஸ்தீன அதிபர் முகமது அப்பாஸ் கூறுகையில், பல ஆண்டுகளாக போராடி உன்னத தியாகங்களை செய்த பாலஸ்தீன மக்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னோம், பாலஸ்தீன மக்கள் தங்கள் நிலம், உரிமைகள் மற்றும் புனித தலங்களை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள், காசாவை அமெரிக்கா கைப்பற்றினால் அது கடுமையான சர்வதேச விதிமுறை மீறலா இருக்கும்னு தெரிவிச்சிருக்கிறாரு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.